என்மேல் விழுந்த மலைத்துளியே இத்தனை நாளா எங்க இருந்தாய்? இது கேள்வி. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இது மாதிரி நீங்கள் கவிதையாக ஒரு கேள்வி தொடுக்கலாம். பசங்க அதுக்கான பதில்களை சொல்வார்கள். புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். விடியாமல் இரவை கேட்கிறேன், நிலவின் துணையாக வருவாயா? விடியாமல் இரவை கேட்கிறேன், நிலவின் துணையாக வருவாய். நிலவாக உன்னை பார்க்கையில் நான் என்ன சொல்ல? நிலவாக உன்னை பார்க்கையில் நான் என்ன சொல்ல? காவிரி ஆற்றின் கடைசி துளி நீ, என் பாதம் வந்து ஏன் தழுவுகிறாய்? கங்கை கடையை அடைய வேண்டாமா? அடிச்சு தூக்குறானுவோ. எஸ் எஸ் எஸ். காப்புடன் பூட்டிய நிதத்தை தந்து செல்வாயா? டேய் ஒன்றை தாண்டா கேக்குது, சொல்லி தோலனா. இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னையே உனக்கு தருகிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? ஒன்னதாண்டா சொல்லு சொல்லு. என்ன 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 சொல்லு. என்னமா ஏபிசிடியா நீ சொல்லு, கேட்டுக்கிறோம். கண்களால் மட்டுமல்ல, உடலாலும் சேர்த்து கட்டிக்கொள். உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன். யார் பிழை? யார் பிழைன்னு கேக்குறான். நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. எது இப்படி முடிவு பண்ணிட்ட? நீங்க சேர்ந்துட்டீங்க. டேய்